உலகமே என்ன வெறுத்து ஒதுக்கினாலும் அதை தாங்கிக்கிற தைரியமும் சக்தியும் என்கிட்ட இருக்கு. ஆனா பெத்த பொண்ணாலே வெறுக்கப்படுறது எந்த அம்மாவால தாங்கிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. எனக்கு புரிதத்த, படிப்புங்கிற விஷயத்த தான் உயிராகவும் வாழ்க்கையாகவும் பூஜா நினைச்சிட்டு இருக்கா. அதை புரிஞ்சிக்காம கல்யாண விஷயத்துல நீங்க ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்கீங்க. அவ இப்ப வரைக்கும் உங்களை வெறுத்து ஒதுக்குறதுக்கு அது ஒண்ணுதான் காரணம் நினைக்கிறேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தானே நான் அவ்வளவு பிடிவாதமா இருந்தேன். என்ன காரணம் சொன்னாலும் அது தப்புதான். அதுக்காக நான் எத்தனையோ தடவை அவகிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். இதுக்கும் மேலேயோ அவ மனசு இறங்கலன்னா எப்படி மாப்பிள்ள? மன்னிக்கவே முடியாத அளவுக்கு நான் அப்படி ஒண்ணும் பண்ணலையே. இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சதுக்கு என் சுயநலம் மட்டும் இல்ல, அவ மேல இருந்த அக்கறையும் தான் காரணம். பூஜா அன்னைக்கு அதை புரிஞ்சுக்கவே இல்லை. இடைப்பட்ட காலத்துல அவ புரிஞ்சிருப்பான்னு நான் நம்பினேன். ஆனா என் பக்கம் நியாயம் இருக்கிறதையே அவ ஏத்துக்க மாட்டேங்கிறா. சரி, எனக்கு நியாயமா பட்டது அவளுக்கு தப்பாவே இருந்திருக்கலாம். ஆனா வாழ்க்கையில யாருமே தப்பே பண்றது இல்லையா? நாமளும் அந்த தப்ப மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கிறது இல்லையா? மத்தவங்கள மன்னிக்க முடியற அவளுக்கு பெத்தவளை ஏன் மன்னிக்க முடியலன்னு எனக்கு தெரியல மாப்பிள்ள. அதான் எனக்கும் புரியலத்த. ஆனா எந்த கோவமே ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது. அம்மாங்கிற உறவு வேணும்னு பூஜா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நினைப்பா. அது வரைக்கும் நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இன்னும் எவ்வளவு காலம் பொறுமையா இருக்கிறது மாப்பிள்ள? சமாதானப்படுத்துறதுக்கும் இல்ல ஆறுதல் சொல்றதுக்கும் பக்கத்துல யாராவது இருந்தா கூட நான் எப்படியாவது சமாளிச்சுப்பேன். ஆனா அவ்வளவு பெரிய வீட்டுல நான் அனாதை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எம்எல்ஏ, கவுன்சிலர், எம்பின்னு எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க என்கிட்ட பேசுறாங்க. சமூக சேவைன்னு நானும் அங்க இங்க போயிட்டு வரேன். இதெல்லாம் முடிச்சு ராத்திரி வீட்டுக்கு வந்தா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல மாப்பிள்ள. சுத்தி அத்தனை பேர் இருந்தோம் அனாதையா நிக்கிற வேதனை ரொம்ப கொடுமை மாப்பிள்ள. அது என் இடத்துல இருந்து அனுபவிச்சாதான் உங்களுக்கு புரியும். சின்ன வயசுல இருந்தே நான் அதிர்ஷ்டம் இல்லாதவளா இருந்திருக்க மாப்பிள்ள. என்ன பெத்தவங்களோட ரொம்ப காலம் வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. என் புருஷன் கூட நான் சந்தோஷமா வாழல. என் பொண்ணாவது கடைசி வரைக்கும் என் கூட இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவளும் என்ன கைவிட்டாதோ என்னால ஏத்துக்கவே முடியல மாப்பிள்ள. இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதை விட செத்து போயிடலான்னு தோணுது மாப்பிள்ள. அத்த, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அத்த. வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. 5 வருஷத்துக்கு முன்னாடி பூஜா பிரிஞ்சு போவான்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை உங்க 2 பேரையும் பிரிச்சிடுச்சு. அதே மாதிரி நீங்க 2 பேரும் சேர்றதுக்கும் கண்டிப்பா ஒரு சூழ்நிலை அமையும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது மாப்பிள்ள. உங்க மேல பூஜா ரொம்ப மரியாதையும் பாசத்தையும் வச்சிருக்கா. நீங்க சொன்னாவே கண்டிப்பா கேப்பா. ஏன் சார்பில் நீங்க அவகிட்ட கொஞ்சம் பேசுங்க. என்ன மன்னிச்சு ஏத்துக்க சொல்லணும். இந்த உதவியை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். சாகுற வரைக்கும் நான் உங்களுக்கு பாத பூஜை செய்யணும். என்னத்த பெரிய பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்துல பூஜாவை நல்லா கன்வீனியன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா உங்களுக்காக நிச்சயமா அவகிட்ட பேசுறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் அவ மனசு மாத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. அப்ப நான் கிளம்புறேன். அத்த இருங்கத்த, நான் வேணா காஃபி போட்டு தட்டுமா? ஐயோ இருக்கட்டும் மாப்பிள்ள. பூஜா வரத்துக்குள்ள நான் கிளம்பணும். என்ன எங்கேயாவ பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். உங்களாலையும் அவகிட்ட பேச முடியாம போயிடும். கடைசி வாய்ப்பா நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். அதை நானே கெடுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. நான் வரேன் மாப்பிள்ள. சரிங்க அத்த. மாதவி குட்டி, இது கிங், இது குவீன், இதுதான் எலிஃபென்ட், இது ஹார்ஸ். இப்ப என்ன பண்ணும்? குவீன் இங்க வச்சீங்கன்னா மாதவி குட்டி உங்க ராணி என்கிட்ட வசமா மாட்டிக்கிச்சு. இப்ப நான் அதை வெட்ட போறேன். ராணியை வெட்டாதீங்க அங்கிள். நீங்க மட்டும் என் காயினை வெட்டலாம், நான் வெட்டக்கூடாதா? அப்பதானே நான் ஜெயிக்க முடியும் அங்கிள். அது சரி. ரொம்ப நேரமா உங்க ராணியை நான் கார்னர் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க பேசியே என் மனசை மாத்திரீங்க போல இருக்கே.
அடுத்த மூவ் என்னன்னு யோசிங்க. ஐ அம்மா வந்துட்டாங்க. ஹாய். வாங்க. ஆபீஸ்ல இருந்து கிளம்பும்போது கால் பண்றேன்னு சொன்னீங்க, நீங்க பண்ணல. அதான் மாதவியை நான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ. அண்ட் டென்ஷன்ல அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லாம போச்சு. அந்த ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வந்தா போதும்னு ஆயிடுச்சு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? மாதவி, நீ ரூம்ல போய் விளையாடிட்டு நான் அங்கிள் கூட பேசிட்டு வரேன். உட்காருங்க. என்னாச்சம்மோ? இந்த வேலையை நான் ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன் நிரஞ்சன். என்ன சொல்றீங்கம்மோ? சேர்ந்து 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயா இந்த முடிவுக்கு வந்தீங்க? இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ரெக்கமெண்டேஷன்ல தான் அந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சது. ஆனா இனிமே என்னால அங்க வேலை செய்ய முடியாது. ஐம் சாரி. அதான் ஏன்னு கேக்குறேன். அங்க ஏதாவது ப்ராப்ளமா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசினாலும் இதை சரி பண்ண முடியாது. நான் தான் அனாவசியமா உங்களுக்கு சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துட்டேன். ஐம் சாரி அகைன். பிரச்சனை என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லையாமோ? என் வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைக்குமே ஒரே ஒருத்தன் தான் காரணம் நிரஞ்சன். அவன் கூட வாழ பிடிக்காம தான் மொத்தமா அவனை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். இந்த ஜென்மத்துல அவன் மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஆனா கடவுள் திரும்ப திரும்ப ஏன் அந்த தண்டனையை கொடுக்கறாருன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்க ஹஸ்பண்ட பத்தி பேசுறீங்கன்னு புரியுது. ஆனா அவருக்கும் நீங்க வேலையை விடுறேன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் தான் தெரியல. அது நான் சேர்ந்திருக்கிற கம்பெனில தான் அவனும் வேலை செய்யறான். வேற ஏதோ பிரான்ச்ல இருந்து தூக்கி இப்போ ஏன் பிரான்ச்சுக்கு போட்டிருக்காங்க. அதுவும் ஏன் சீட்டுக்கு எதிர் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. நீங்க வேலைக்கு போனாலும் சூழ்நிலை பாத்தீங்களா ஒன்னா இருக்கிற மாதிரியே அமையுது. இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்களும் ரிஷியும் சேரணும் தான் கடவுள் ஆசைப்படுறாரு. நிரஞ்சன், நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இப்படிலாம் பேசின வெறுப்பேத்தாதீங்க ப்ளீஸ். ஓகே கூல். வேற எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரிஷி கரெக்டா உங்க பிரான்ச்சுக்கு எப்படி வந்தாரு? நீங்க அங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சு வேணும்னே சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாரா, இல்ல தற்செயலா இது அமைஞ்சுதா? சரியா தெரியல. ஆனா சண்முகம்ங்கிற ஸ்டாஃப் 1 month மேரேஜ் லீவ்ல போயிருக்காரு. அவருக்கு பதிலா தான் இவன் வந்திருக்கான்னு சிஏஓ சொன்னாரு. அப்படின்னா இது யதார்த்தமா நடந்த மாதிரி தான் தோணுது. அந்த ஸ்டாஃப் திரும்பி வந்துட்டா ரிஷி பழைய பிரான்ச்சுக்கே போயிட போறாரு. இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆவறீங்க? 1 மாசம் உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா? என்னால ஒரு நிமிஷம் கூட அவன் முன்னாடி இருக்க முடியாதுங்க. நிம்மதியா வேலை செய்யவும் முடியாது. அவனை பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது. டென்ஷன்ல ஏதாவது தப்பு பண்ணிடுவோன்னு பயமா இருக்கு. நான் வேற ஏதாவது வேலையை தேடிக்கிறேனே. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். அவங்கிட்ட பேசுறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அவனும் சொன்னா புரிஞ்சுப்பான். ஆனா நீங்க இந்த விஷயத்த தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்றீங்கன்னு தோணுது. ரிஷியை உங்க முன்னாள் ஹஸ்பண்டா பாக்குறதா பிரச்சனைனா அவர் உங்க கூட ஒர்க் பண்ற ஒரு கொலிகா நினைச்சுக்கோங்க. ரிஷி அவர் வேலையை பார்க்கட்டும், நீங்க உங்க வேலையை பாருங்க. அவர் உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணா நீங்க என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. அவன் உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவான். எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இப்போ நீங்க சேர்ந்துருக்கிறது பெரிய கம்பெனி, உங்களுக்கு அங்க நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். என் ஃப்ரெண்ட் இருக்கிறதால நீங்க அங்க கம்ஃபர்டபுளா வேலை செய்யலாம். ஒர்க்கு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்தா அவன் ஹேண்டில் பண்ணிப்பான். ஒர்க் டைம் கூட உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. இதை விட ஒரு நல்ல அட்மாஸ்பியர் உங்களுக்கு கிடைக்காது. இங்க பாருங்க, ரிஷிக்காக பயந்துக்கிட்டு உங்க கேரியரை கெடுத்துக்க வேணாம்னு தோணுது. இப்ப அவசரப்பட்டுட்டு பின்னாடி நீங்க வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. உங்க மேல ஒரு அக்கறை பாசம் மனசுல பட்டதா சொன்னேன். இதை நீங்க அப்படியே ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ராத்திரி முழுக்க நிதானமா யோசிச்சு காலையில் உங்க முடிவை சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. இது உங்க வாழ்க்கை, உங்க ஃபைனல் முடிவை நீங்க தான் சொல்லணும். அப்ப நான் வரேன். என்னங்க 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 இந்தாங்க பால். இந்தாங்க.
என்னாச்சுங்க உங்களுக்கு? நான் வந்ததுமே ஏதாவது பாடுவீங்க, ஜாலியா பேசுவீங்க. இப்ப நான் கூப்பிட்டது கூட தெரியாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? பூஜா, இந்த வாழ்க்கையில நீ சந்தோஷமா தான் இருக்கியா? ஏங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்க? நீ என்கிட்ட கேள்வி கேட்காத, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றது ரொம்ப ஃபார்முலா, சாதாரணமான விஷயம். உங்களையும் இந்த வாழ்க்கையும் நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு வெறும் வார்த்தையால என்னால சொல்ல முடியாத. என் மனசா நீங்க மாறினாதான் உங்களால அதை உணர முடியும். ஒரு கண்ணு தெரியாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமேன்னு என்னைக்குமே நீ ஃபீல் பண்ணது இல்லையா? நான் எங்க அப்படி ஃபீல் பண்ணணும்? உடம்புல குறை இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. மனசு சுத்தமா இருக்கணும். உடம்புல எந்த குறையும் இல்லாதவங்க நிறைய பேரு மனசு முழுக்க அழுக்கையும் குப்பையும் வச்சிருக்காங்க. ஆனா நீங்க எந்த கல்மிஷமும் எந்த திருடுத்தனமும் இல்லாம குழந்தை மனசோட இருக்கீங்க. எனக்கு வரப்போற புருஷன் இப்படிதான் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க அமைஞ்சதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் கடவுள்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கேன். நீ கடவுளுக்கு நன்றி சொல்ற. உன்ன மாதிரி ஒரு அற்புதமான பொண்ணை கொடுத்ததுக்காக நான் உங்க அம்மாவுக்கு தினமும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். சந்தோஷமா பேசிட்டு இருக்க நேரத்துல அவங்கள எங்க ஞாபகப்படுத்துறீங்க? அவங்கள நீ நானும் எப்படிமா மறக்க முடியும்? ஒரு பொண்ணுக்கிட்ட அறிவும் நல்ல கேரக்டர்ஸும் ஒன்றா அமையிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். உன்னை அந்த மாதிரி வளர்த்ததுக்காக நான் மட்டும் இல்லை, நீயும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் நல்ல கேரக்டரோட வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்க இல்ல, மாதவி மேடம். பிடிவாதம், பொறாம, கோபம்னு மோசமான பொண்ணா இருந்த என்ன கம்ப்ளீட்டா சேவ் பண்ணது அவங்கதான். அவங்க என் லைஃப்ல வராம இருந்திருந்தா நான் எங்க அம்மாவை தான் ஃபாலோ பண்ணிருப்பேன். என் வாழ்க்கையை கெட்டு குட்டி சவரா போயிருக்கும். அம்மாவை பத்தி பேசினால ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகிற பூஜா? அவங்க அப்படி என்னதான் தப்பு பண்ணாங்க? இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? நீங்க ஏன் இப்ப திடீர்னு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எப்போ? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நீ அப்ப வெளில போயிருந்த. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. அவங்கள எங்க நீங்க உள்ள வர விட்டீங்க? வாசலே நிக்க வச்சு பேசி அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாம எப்படிமா திருப்பி அனுப்ப முடியும்? அவங்க நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணணும், என் நிம்மதி கெடுக்கணும் தான் அவங்க இங்க வந்திருப்பாங்க. ஏமா அவங்கள பத்தி எப்பவுமே நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்க? உன்னை பிரிஞ்சதை நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என் பொண்ணு என்னை தூக்கி எறிஞ்சிட்டான்னு அழுது புலம்புனாங்க. அவள் என்னை ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணு என்கிட்ட ரொம்ப கெஞ்சினாங்க. அவங்க பேசுனது கேட்குறப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு தூக்கம் வருதுங்க, நான் போய் படுக்கிறேன். இந்த டாபிக் எடுத்தாலும் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் பூஜா. ஆனால் பெத்த அம்மா மேலே நீ ஏன் இவ்வளோ வெறுப்பாக இருக்குன்னு தான் எனக்கு புரியல. என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க, நான் தான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன்ல. சொல்லியிருக்கம்மா, ஆனால் அந்த உறவே வேணான்னு தூக்கி போகிற அளவுக்கு அவங்க எந்த தப்பும் பண்ணலையே. பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறது சகஜம் தானே. அந்த விஷயத்தில் அவங்க பிடிவாதமாக இருந்தது, உன்னை ஃபோர்ஸ் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் நீ ஒரு நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற டென்ஷன் தான் அதுக்கு பின்னால் இருந்திருக்கும். மற்றபடி வாழ்க்கையை கெடுக்கணும்னு அவங்க நிச்சயமாக நினச்சிருக்க மாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட சொன்ன டயலாக்க அப்படியே நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க. அப்படி இல்லைம்மா, எந்த அம்மாவாலையும் பெத்த பொண்ணுக்கு கெடுதல் நினைக்கவே முடியாது. படித்து முடிக்கிறதா நல்லதுன்னு நீ நினச்சிருக்க, கல்யாணத்தை முடிக்கிறது நல்லதுன்னு அவங்க நினச்சிருக்காங்க. இந்த முரண்பாடு தான் பிரச்சனையே தவிர அவங்க நோக்கத்தில் எந்த தப்பு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. கேள்விப்பட்டதை வச்சு நீங்க ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர்றது ரொம்ப ஈஸிங்க. ஆனா ஏன் சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்தாதான் நான் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கேன், எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். சரிம்மா, உன்னை அவங்க காயப்படுத்திட்டாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா காயமும் காலப்போக்கில் ஆறித்தானே ஆகணும். பழைய சண்டையும் பிரச்சனையும் மனசில் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாக்கா யார் கூட நம்ம பழகவே முடியாது. கடைசி வரைக்கும் தனித்தீவாக இருந்துட்டு தான் போகணும். விட்டு கொடுத்து போகிறதாலையும் செஞ்ச தப்பை மன்னிக்கிறதுனாலையும் நாம் ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. இன்ஃபேக்ட் நம்ம வாழ்க்கையை அழகாக்கிறதே அந்த மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் தான். நீ மற்ற எல்லாருக்குமே ரொம்ப நல்லவளாக இருக்க. யாருக்காவது பிரச்சனைன்னா ஓடி போய் உதவி பண்ணுற. அடுத்தவங்க வேதனைக்கு மருந்தா இருக்க. ஆனால் உன் அம்மாவை மட்டும் எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துற? தப்பு செஞ்சவங்க திருந்தி வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதா நியாயம். அந்த சந்தர்ப்பத்தை நீயே அவங்க அம்மாவுக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிற. நீ சொல்கிற மாதிரி அவங்க பெரிய பாவமே பண்ணதா வச்சுக்கோ. அவங்கள மன்னிக்கிறதுக்கு அம்மாங்கிற ஒரு காரணம் போதாதா? சின்ன வயசுல நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருப்ப. அவங்க பேச்சை கேட்காம பிடியாதவங்க கூட பிடிச்சிருப்ப. ஏன் சண்டை கூட போட்டு இருந்திருப்ப.
அதையெல்லாம் அவங்க பொறுத்துக்கிட்டு அவங்க ஒன்று வளர்த்துருப்பாங்க. இப்போ நீ அதுமாதிரி நடந்துக்கிறது தானே சரியாக இருக்க முடியும்? செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறது மனசு குணம்னா அதை மன்னிச்சு ஏற்றுக்கிறது மனசு குணம் தான். அப்படி ஏற்றுக்கலைன்னா நீயும் தப்பு பண்ணுறேன்னு தானே அர்த்தம். அப்புறம் அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு பெற்றவங்க சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை. நமக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் உங்கள் அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு நம்மளை விட்டால் வேறு யாருமே இல்லை. கடைசி காலத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அந்த ஆசையை நாம் தானே நிறைவேற்றி வைக்கணும். இன்றைக்கி நீ அவங்கள அனாதையை விட்டாக்கா நாளைக்கு நம்ம பிள்ளையும் நம்மளை அப்படி தான் அனாதையை விட்டுரும். நமக்கு அப்படி ஒரு நிலைமை தேவையா? என்னம்மா நான் பேசிட்டேக்க நீ அமைதியாகவே இருக்க? இல்லைங்க, நீங்க 1000 காரணம் சொன்னாலும் என்னால அவங்களை ஏத்துக்கவே முடியாது. நான் சாகுற வரைக்கும் இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க பேச்ச மீறி நடக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. அதான் ஏனே ப்ளீஸ்ங்க, இதோட இந்த விஷயத்தை பத்தி பேசுறதை விட்டுருங்க. Excuse me, sir. Yes, come in. வாங்க ரிஷி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஈகாட் பிரான்ச் எப்படி இருக்கு? ப்ளீஸ் உட்காருங்க. அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு செட் ஆயிடுச்சா? இல்ல சார். இல்லையா? என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த பிரான்ச்சுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்ல சார். நான் இங்கேயே ஒர்க் பண்றேனே, வேற யாராவது அங்க அனுப்பிடுங்க சார். முதல்ல சரின்னு தானே சொன்னீங்க, இப்போ ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? பதில் சொல்லுங்க ரிஷி. நேத்து இதை பத்தி பேசினப்ப நீங்க எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லலையே, திடீர்னு ஏன் உங்க மனசு மாறிச்சு? அங்க யாராவது சொன்னாங்களா? இல்ல சார். அப்புறம் வேற என்ன காரணம்? அந்த ஆபீஸ்ல தான் அம்மு புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க சார். அம்மு, யூ மீன் யுவர் ஒய்ஃப்? சரி, அவங்க இருந்தா உங்களுக்கு என்ன? என்ன சார் எல்லாம் தெரிஞ்சிருந்து இப்படி கேக்குறீங்க? எங்களுக்குள்ள டேர்ம்ஸ் சரியில்லை சார், அதனால நாங்க இப்ப பிரிஞ்சிருக்கோம். சரி, அதனாலதான் கேக்குறேன், அவங்க இருக்கனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரே ஆபீஸ்ல நானும் அவளும் ஒர்க் பண்றது சரியா வராது சார். நாங்க பிரிஞ்சிருந்தாலும் இங்க பொண்ணு விஷயத்துல இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஒரே இடத்துல இருந்தா அக்கேஷனலா இதை பத்தி பேச்சு வரும். நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆயிடும். அதனால மத்தவங்களுக்கும் கஷ்டம் தானே. மோரோவர் எங்களாலையும் ஒர்க்ல சரியா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. அவுட்புட் டிஸ்டர்ப் ஆகும் சார். இதெல்லாம் யோசிச்சுதான் நான் வேணான்னு சொல்றேன். சரி, உங்க ப்ராஜெக்ட்ல தான் அம்மா ஒர்க் பண்றாங்களா? ஆமா சார். சரி, அவங்களே நீங்க ஒய்ஃபா பாக்குறீங்க. உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற ஸ்டாஃபா பாருங்க. ஆபீஸ் விஷயத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்க. அது முடியுமான்னு தெரியல சார். அதோட அவன் எதிரில் உக்காந்துட்டு இருக்கிறது பெரிய டார்ச்சரா இருக்கு சார். அவன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. என்னால ரிலாக்ஸ்டா அங்க இருக்க முடியல சார். தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். என்னை இங்கே ஒர்க் பண்ண விடுங்க. சாரி ரிஷி, உங்க பர்சனல் ப்ராப்ளத்தையும் ஒர்க்கையும் ஒன்னா போட்டு குழப்பிக்காதீங்க. வீட்டில் தான் உங்களுக்கு ஒய்ஃப் இல்ல எக்ஸ் ஒய்ஃப் வாட் எவர் இட் இஸ். ஆனா ஆபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களோட கொலீக். அந்த ஆங்கிள் பார்த்தா உங்களுக்குள்ள ஏன் சண்டை வரப்போகுது? நீங்க தான் பிரச்சனை வராம பாத்துக்கணுமே ஒழிய அங்க ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்றது சரியில்லை. உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளத்துக்காக என்னோட முடிவை நான் மாத்திக்க முடியாது. இல்ல சார், அது வந்து நோ ரிஷி, ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்கியூசஸ். முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா யார் அனுப்பணும்னு யோசிச்சிருப்பேன். நீங்க ஒத்துக்கிட்டதுனால தான் ஹெட் ஆபீஸுக்கு இருந்து சேஞ்சஸை பத்தி நான் மெயில் அனுப்புனேன். சார், அவ ஒர்க் பண்ற விஷயம் அங்க நான் போனதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க விளக்கத்தை நான் ஏத்துக்கலாம், ஆனா இதே நான் ஹெட் ஆபீஸ் சொல்ல முடியுமா? மாத்தி மாத்தி மெயில் அனுப்புனா அது எனக்கு தான் அசிங்கம். உங்களால ஒழுங்கா ஒரு முடிவை எடுக்க முடியாதான்னு என்னதான் கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட். உங்களை தவிர வேற யாரையும் அங்க அனுப்ப முடியாது ரிஷி. நீங்க ஒன்னும் அங்க பர்மனண்டா இருக்க போறது இல்லையே, 1 மாசத்துல வந்துட போறீங்க. அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.